அனைவருக்கும் வணக்கம். நம்ம பனையூர் பண்ணையார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க. வழக்கம் போல தான் திமுகவை ஏதாவது சொல்லாம இருக்க முடியாது. பண்ணையாருக்கு கையெல்லாம் நமன்னு வந்திருக்கு. மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கா, அதனால அதை வச்சு நம்ம ஏதாவது அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல. அந்த அறிக்கையில் என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க. சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு வர்றதுனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வடிகால் வசதிகள் முறையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கப்படாததே மக்களின் இந்த துயரத்துக்கு காரணமா. பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ரொம்ப பொறுப்போட பொதுமக்கள்ல ரொம்ப கவனமாக எச்சரிக்கையா இருங்க அப்படின்ற மாதிரி. அதாவது என்ன மீன் பண்றதுன்னா, வெளியே வராதிங்க, தேவையில்லாமல் வெளியே வராதிங்க, அனாவசியமாக வெளியே வராதிங்க அப்படின்றதான் மீன் பண்றாப்ல. இந்த மாதிரி பொறுப்போட கரூருக்கு போறதுக்கு முன்னாடி ரசிகர்கள் கிட்ட எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதிரி என்னைய பார்க்கணும்னு ரசிக வெறியில வராதிங்க, குழந்தைங்களை தூக்கிட்டு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, முதியவர்கள் வராதிங்கன்னு சொல்லியிருந்தா கரூர்ல 41 பேர் இறந்துருப்பாங்களா? அது சரிதானே. சொன்னா மட்டும் என்ன இவனுங்க கேட்கவா போறானுங்க? சரிதான், ரைட்டு. நம்ம அதை பற்றி, அந்த டாப்பிக்கை பற்றி பேசுறதே வேஸ்ட் ஆஃப் டைம். மழைநீர் வடிகால் வசதியை ஏற்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்தும் 4.5 ஆண்டு கால ஆட்சியில் பணிகள் முடிக்கப்படவில்லை. இவர் பார்த்தாரு பணிகள்லாம் முடிக்கப்படவில்லைன்னு. பனையூர்ல பங்களாவுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ட்வீட் போடுறவருக்கு களத்துல என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும்? மக்கள் மீது சிறிதேனும் அக்கறை இருந்தால் கொஞ்சமாக பெய்த மழைக்கே இவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்காது. இதுல இருந்தே என்ன தெரியுது பாருங்க. வீட்டை விட்டே வெளியே வரல பண்ணையார். எங்க வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் மீடியாக்காரங்க புறப்படன்னு வீடியோ எடுத்துருவாங்களே. அட்லீஸ்ட் அவர் வீட்டோடைய ரூமை விட்டாவது வெளியே வந்திருப்பாரா அப்படின்றதுலாம் கேள்விக்குறிதான். ஜன்னலை கூட திறந்து பார்க்கல போல, வெளியில உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு. ஜன்னலை திறந்தாலும் பங்களா ஏரியா தானே தெரியும். பங்களா காம்பவுண்டு செவரு பங்களாவுக்குள்ள தானே தெரியும். அதான் அவ்வளோ பெரிய செவரு கட்டி எழுப்பி வச்சிருக்காரு. மீதமுள்ள பருவமழை காலத்திலாவது மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகாத வகையிலும் அவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையிலும் மழைநீர் வெளியேறும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்லங்க. சென்னையில் ஒவ்வொரு பகுதி வாரியா எத்தனை சென்டிமீட்டருக்கு மழை பெஞ்சிருக்குன்னு நான் இதில் பதிவு பண்ணுறேன் பாருங்க. 16.8 சென்டிமீட்டர்ல இருந்து 26.5%, கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டருக்கு மழை பெஞ்சிருக்குங்க. இது இவருக்கு சாதாரண லேசான மழையா. 2 நாள்ல 30 சென்டிமீட்டருக்கு மழை பெஞ்சிருக்கு. இது இவருக்கு ரொம்ப சாதாரணமா லைட்டா அப்படியே தூரல் விட்டுட்டு போயிருக்கு. இவங்களெல்லாம் இதுக்குதான் தற்குறின்னு சொல்றோம், புரியுதுங்களா? எத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கனமழை, எவ்வளவு பெஞ்சா சாதாரணமான சாரல் மழை, எதுவுமே தெரியல இவங்களுக்கு. விஜய் அவர்களே, ஒட்டுமொத்த திமுக எக்கோ சிஸ்டமுமே களத்துல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர்ல இருந்து துணை முதலமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா களத்தில் நிற்கிறாங்க. மேயரா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், திமுக தொண்டர்களா இருக்கட்டும், எல்லாருமே களத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்க போனீங்க? நீங்க பேசாம ஒன்று பண்ணுங்க, இங்க கம்முன்னு உங்க பாட்டுக்கு போர்வை இழுத்து போத்திட்டு தூங்குங்க ப்ரோ. உங்களுக்கு யாரு ப்ரோ கூப்பிட்டது? எதுக்கு சும்மா நசன்னு ட்வீட் போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெரும்பாலான இடங்கள்ல சென்னையில தண்ணி எல்லாம் வடிஞ்சாச்சு. மக்கள் அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் வெளியே பார்த்தா தானே தெரியும். களத்துல நின்றுட்டு ஏதாவது பேசினா பரவாயில்ல, ஒத்துக்கலாம். இவர் வீட்டுக்குள்ள உட்காந்துருந்து ட்வீட்டு போடுவார். இந்த தாவேக்கா பைத்தியங்கள் இருக்கு இல்லையா, இந்த அவதூறு பரப்பிகள், தொண்டர்கள்ன்ற பேர்ல இருக்கானுங்க இல்லையா தாவேக்கால, இவனுங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள் என்ன பண்றானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழைய வீடியோ இல்லைனா கொல்கட்டாவில், சிங்கப்பூரில், மலேசியாவில், பெங்களூரில் இங்கெல்லாம் எங்கேயாவது வெள்ளத்தில் எங்கேயாவது கார் மிதக்கிறது, ஆட்டோ நீந்துறது, இதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். வெக்கமே இல்லாமல் சங்கிப்பாலுகளோட கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவனுங்கள மாதிரியே தான் பண்ணுறானுங்க. சங்கிகள் இப்படி தான் பண்ணுவானுங்க. இப்போ பார்த்தா சங்கிகள்லாம் இந்த மாதிரி அவதூறு பரப்புறதெல்லாம் கம்மியான மாதிரி இருக்குது. கம்மியாகலை, அவனுங்க அதே மாதிரி தான் பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க என்னன்னா அவனுங்களே மிஞ்சி பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால தான் நமக்கு அப்படி ஃபீல் ஆகுது. சங்கிகளுக்கும் இவனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. சொல்லப்போனால் அவனுங்களோட மிச்சமாக வேலை பார்க்குறானுங்க இவனுங்க. ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான கிரியேச்சர்ஸுங்க இவனுங்க. ஒட்டுமொத்த திமுகவுமே களத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ தாவேக்கா தொடர்களை எதிர்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, காலையை விட இப்பத்துக்கு நிலைமை பார்க்க போனாக்கா இந்த டாப் லெஃப்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணு. தர்க்கரி 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 பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி.
இவருடைய நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய இந்த ஆச்சரிய குறிகள் தாவைக்கா கொடியை தூக்கிட்டு கடற்கரையில் போய் நின்று புயல்ல காட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் நாங்கள்லாம் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்ற பேர்ல போயிட்டு தாவைக்காவுக்கு ஓட்டு போடுவீங்களா, அப்பதான் நாங்க ரவா பாக்கெட் தருவோம் அப்படின்னு நின்று மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஆச்சரிய குறிகளை வச்சுக்கிட்டு இவர் வந்து இங்க ட்வீட் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தண்ணீர் வடியவே இல்லை, கொஞ்சம் மழைக்கே வந்து இவ்வளோ தண்ணி தேங்கிட்டு என்னமோ இவருக்கு வந்து களத்தில் நின்று வந்து பார்த்த மாதிரி இவனே அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் உட்காந்துருந்து பதிவு போடுறதும் ஒரு வேலையாக வச்சிருக்கானுங்க. தலைமை முதல் தொண்டன் வரைக்கும் அத்தனை பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. எவனாவது ஒருத்தனாவது வந்து வேலை பார்க்குறானா? அப்படியே வேலை பார்க்குறேன்னு வந்து நின்னாலும் மக்களையெல்லாம் போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. காட்சி துண்டையும் தோளில் போட்டுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களான்றானுங்க. அங்கே பார்த்தா கடற்கரையில் போய் நின்று புயல் அடிக்கிறப்ப கொடியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்தது ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வேற இருக்கு. நீங்க பாட்டுக்கு போய் போர்த்திக்கிட்டு தூங்குங்க ப்ரோ. உங்க வேலை அதுதான் ப்ரோ. சினிமாவில் நடிக்கிற வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அரசியல்லாம் உங்களுக்கு ஒத்து வராதே பேரா, வாங்க பேரா. இவனுங்க ஏதோ மழைநீர் வடிகால்னா இந்த சினிமா செட்ல ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி நினைச்சிட்டானுங்க போல. அப்படியே மழை பெய்ய பெய்ய கிரவுண்டுக்குள்ள தண்ணி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. இந்த பைத்தியக்கார தாவைக்கன்ஸ் இந்த எதிர்கட்சியினருக்குலாம் நம்ம பல தடவை விளக்க சொல்லியாச்சு. மழை பெய்யறப்போவே வந்துட்டு தண்ணி வந்து வடிகால் வழியா போகாது. அதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 1 நாளோ 2 நாளோ தண்ணி தேங்கி இருக்கிற அளவு பொறுத்து. அப்படியே மழை பெய்ய பெய்யவே வடிஞ்சு போறதுக்கு எந்த நாட்டிலையுமே அப்படி ஒரு டெக்னாலஜி இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இல்லைன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அப்படியே தண்ணியெல்லாம் ஆவியாகி வானத்துக்கு மறுபடியும் போயிடணும்னு சொல்லி நினைக்கிறானுங்களா? அப்படியெல்லாம் இன்னும் டெக்னாலஜி எங்கேயும் வரல. விஜய் அவர்களே, தாவைக்கா தொண்டர்களே, எதிர்கட்சியினரே, ஏதோ சினிமா ஷூட்டிங்ல வந்து நம்ம நினைச்சதா டக்குன்னு செஞ்சிடலாம், இங்கிருந்து அங்கே பறக்கலாம். குருவி படத்துல பாலத்துல இருந்து அங்கே அப்படியே பறப்பார் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து பறக்கிற மாதிரிலாம் வந்து இங்கே நடக்காது. மழை பெய்யுது, அதனால மக்கள்லாம் எச்சரிக்கையோட இருங்க, யாரும் வெளியே வந்துடாதீங்க, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்லாம் எச்சரிக்கிறாப்புல. யாரும் வந்து மழையிலலாம் செத்துறாதீங்க, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. என் மாநாடு எங்கேயாவது நடக்கும், நான் எங்கேயாவது கூட்டம் போடுவேன், அங்கே வந்து எல்லாரும் சாகுங்க, சரியா? அப்போதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். எனக்கு வந்து அப்படியே ஒரு பொலிட்டிக்கலி ஒரு இது கிடைக்கல, ஒரு முத்திரை. அதனால எல்லாருமே வந்து எனக்கு இதுக்கு வந்து சாக்குங்க. அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நான் தப்பிச்சு ஓடிடுவேன். தப்பிச்சு ஓடிக்கிட்டு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நான் வந்து என் தொண்டர்களையெல்லாம் வச்சு, இந்த பைத்தியக்காரங்களையெல்லாம் வச்சு, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நிறைய பேருக்கு காசு கொடுத்து திமுக சதின்னு சொல்லி பரப்புவேன். தமிழ்நாடு அரசு சதி பண்ணிட்டாங்க, காவல்துறை சதி பண்ணிட்டாங்க. காவல்துறையினர் அரசு அதிகாரிகள்லாம் வந்து நடந்த சம்பவத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க மீடியா கிட்ட அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க பாருங்க, சதி நடந்திருக்கு, நம்ம மேலே அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் கேவலமான அரசியல்லாம் நான் பண்ணுவேன், புரியுதுங்களா? அதனால யாரும் மழையில செத்துறாதீங்க, என் மாநாட்டுக்கு இல்லைன்னா என்னோட கூட்டங்களுக்கு எங்கேயாவது வந்து சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் மீன் பண்ணுறாரு போல இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ நடத்துறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அனுமதி கிடைக்கலைங்க. அனுமதி மறுத்துக்கிட்டே இருக்காங்க அங்கே உள்ள அரசாங்கம். இப்போ இதுக்கு ஒரு வீடியோ போடலாம்ல, என்ன சிஎம் சார் பாண்டிச்சேரி சிஎம்மா பார்த்து என்ன பார்த்து பயமா, எதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னைய பார்த்து ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க, கபட நாடகம் ஆடுறீங்களா நீங்க, கபட நாடகம். மக்களே இங்க பாருங்க மக்களேன்னு ஊரை கூட்டி அழுங்கல கேக்குறேன். சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார், அதுக்கு நாம ஆள் இல்ல சார். என்ன செஞ்சிருவீங்க மேக்சிமம்? இந்த மாதிரி பேசணும், அப்படியே ஃபயரா பேசணும், புரியுதுங்களா? ரோட் ஷோவுக்கு தான் அனுமதி மறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. வேற எங்கேயாவது திடல் மாதிரி இடம் பார்த்து நீங்க அங்க உங்க கூட்டத்தை கூட்டிக்கோங்கன்னு சொல்லி அரசாங்கம் வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க தாவேகாவினருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. ஆகவே அந்த கூட்டம் போடுறப்போ கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் இதெல்லாம் பேசணும். என்ன பேசணும்? என்ன சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா, எனக்கு அனுமதி தரமாட்டேன்னு ஏன் சொன்னீங்க? 41 பேர் செத்தா என்ன இப்போ, அது தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரியில இல்லையே, உங்களுக்கு என்ன பயம்? அது தமிழ்நாடு அரசு பண்ணின சதி, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு ஏன் அனுமதி தரமாட்டேங்கிறீங்கன்னு இப்படிலாம் பேசணும்ல. பேசுறாரான்னு பார்ப்போம். பேச மாட்டார். ஏன்னா இவங்களுடைய கூட்டாளிகள் தானே எல்லாருமே, பாஜகவுடைய கூட்டாளிகள் தானே அத்தனை பேருமே, அதெல்லாம் பேச மாட்டார். இப்போ எதிர்த்து போடணும்ல பதிவு. இதுவே திமுகவாக இருந்தால் இந்நேரத்துக்கு பதிவு போட்டிருப்பார். எனக்கு ஏங்க எப்படி பண்றீங்க, எங்களுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறீங்க ஒப்பாரி வச்சு அழுதுருப்பார். ஆனால் அங்கே மட்டும் ரொம்ப சாஃப்டாக அரசாங்கம் சொல்கிறத கேட்டு நம்ம கட்டுப்படணும். ஏன்னா அது பிஜேபி கண்ட்ரோல் இருக்குது, அமித்ஷா வந்து கோவப்பட்டுருவார், அதனால நம்ம எதுவும் பேசக்கூடாது. திமுகன்னு வரப்போ நம்ம கண்டாமணிக்கு என்ன வேணால் பேசலாம், எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ப்ரோ. 2026 ஓட 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 விரட்டி அடிக்கப்படுவீர்கள் அரசியலில் இருந்து. அரசியல் ரீதியாக ஏதோ தாவேக்காரன் போஸ்ட் போட்டிருந்தாங்க,
பாண்டிச்சேரியுடைய பட்ஜெட்டை விட எங்க சர்க்கார் படத்துடைய கலெக்ஷன் அதிகம் தெரியுமா? எங்களையே பகச்சிக்கிட்டு நீங்க இருந்துருவீங்களா? எங்களுக்கு எவ்வளவு பெரிய தொண்டர் படம் இருக்கும் தெரியுமா? எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு தெரியுமா? எங்க தலைவர் ஒரு போஸ்ட் போட்டாருன்னா அப்படியே லைக்ஸ் எல்லாம் பாருங்க, அப்படியே ஒரு 500 மில்லியன் 600 மில்லியன் லைக்ஸ் வரும். அப்போ வியூஸ் எவ்வளவு வரும்னு கணக்கு பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பசங்க வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவானுங்க. தளபதி விஜய் 2026 சிஎம் லைக் ஹியர், தளபதி ஃபேன்ஸ் லைக் ஹியர்னு யூடியூபே அப்படியே பிளாஸ்ட் பண்ணுவோம். யூடியூப் சர்வரையே கிராஸ் ஆக வைக்கிற அளவுக்கு வல்லமை எங்ககிட்ட இருக்கு தெரியுமா? நீங்கெல்லாம் ஏமாத்துறோம், எங்களுக்கு இப்ப அனுமதி தரணும் அப்படின்லாம் கதறிக்கிட்டு இருக்கானுங்க சோசியல் மீடியாஸ்ல. ஒட்டுமொத்த பாண்டிச்சேரி ஏரியாவில் ஒரு இடத்துல கூட அனுமதி வாங்குறதுக்கு துப்பு இல்ல. இவனுங்களுக்கு தமிழ்நாட்டுல சிஎம் ஆகிற கனவு வேற. பர்மிஷன் இருக்கா இல்லையாண்ணா? பொதுக்கூட்டம் எங்க நடக்கும்? பர்மிஷன் இருக்கா இல்லையா? பொதுக்கூட்டம் எங்க நடைபெறும்னா ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்த அப்படின்ற மாதிரி தான் பத்திரிகையாளர்கள்லாம் இவங்க பின்னாடி ஓடி ஓடி கேட்குறாங்க. ஒரு வார்த்தையாவது வாயிலிருந்து வருதா பாருங்க. வாயை சூம் பண்ணி பார்க்கணுங்க, கொழுக்கட்டை ஏதாவது இருக்காது. பேசவே மாட்டேங்கிறாங்க யாருமே. என்ன கேட்குற கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்லணும். அப்போ பயங்கரமாக பல்பு வாங்கியிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். பேசுறதுக்கு நார்மலாக இல்லைன்னா மட்டும் அப்படியே பேசி கிழிச்சிருவாங்க. எதுவுமே பேசுறதுக்கும் தெரியாது, என்ன கேள்வினும் புரியாது, ஒன்றும் தெரியாது. அரைவேக்காடுகள்னு சொல்றதுக்கு கூட தகுதி கிடையாதுங்க. அரைவேக்காடுகள்னா பாதி தெரிஞ்சு பாதி தெரியாம இருக்கவங்கள அரைவேக்காடுன்னு சொல்லலாம். இது 0 வேக்காடு. முட்டை வேக்காடுகள்னு சொல்லலாம், இல்லைன்னா கும்முட்டை வேக்காடுகள். இதுங்கெல்லாம் ரோட் ஷோக்கு அனுமதி இல்ல. நம்ம என்ன கேட்கலாம்? பொதுக்கூட்டம் நடத்த போறோமா இல்லையா? அவ்வளவுதான். மீண்டும் ரோட் ஷோ ஒரு வார்த்தை தானே. செங்கோட்டையன் ஜெயலலிதா படமும் எம்ஜிஆர் படமும் வச்சிருக்காரு. வந்துருச்சு கார் வந்துருச்சு. இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் வராது பாருங்க. செங்கோட்டையன் ஜெயலலிதா படம் வச்சிருக்காருன்னு கேட்கறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, என்னை விட்டுருக்கங்க. அவர் வந்துட்டாருங்க, அதனால திமுக காலியாயிரும். அதிமுக இருந்து ஒருத்தர் வந்து அதிமுக தானடா காலியாகும், அது என்னடா திமுக காலியாகும்? என்னங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. இப்போ இவரும் பதில் சொல்ல மாட்டார் பாருங்க. ஜெயலலிதா புகைப்படத்தை வச்சிருக்காங்க, என்னன்னு கேட்டால் அது தெரியல. ஏன்னா கட்சியோடைய கொள்கை என்னன்னு தெரியாது. விஜய் யாருக்கிட்ட எப்படி அம்மான்னு கையை கட்டிட்டு நின்னாருன்னு தெரியாது. எதுவுமே தெரியாது பாருங்க. என்ன கணக்கில் தான் இவங்கெல்லாம் வாழ்றாங்களோ தெரியல மக்களே. அதுக்கு நீங்க எதுவுமே மறுப்பு தெரிவிக்க மாட்டீங்க ஐயா. சார் ரோட் ஷோவா பொதுக்கூட்டமா? சார் ரோட் ஷோவா பொதுக்கூட்டமா? வாயை திறந்து ஏதாவது பேசிட்டாருன்னு வைங்களேன். ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்களுடைய பேரை செங்கோ ஈட்டையன்ட்டாரு. மாதிரிலாம் ஏதாவது பேசி நம்ம எதுக்கு வம்பளை சிக்கணும்? எல்லாரும் நம்மளை போட்டு கலாய்க்கிறாங்க, ட்ரோல் பண்றாங்க. பேசாம போறது நல்லது. பேசாம போனாலும் விட மாட்டேங்கிறாங்களே, துரத்தி அடிக்கிறாங்களே. எப்படிப்பட்ட ஒரு பக்கா மாஸ் கட்சி இல்லையா? பக்கா மாஸ் கட்சி ஆச்சரிய குறிகளுக்கு அனுமதி மறுக்கிறாங்கன்றது எவ்வளோ பெரிய பெருந்துயரம் வரலாற்றுல இல்லையா? புதுச்சேரி காவல்துறைக்கிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செஞ்சு இவங்களுக்கு எந்த பெர்மிஷன் கொடுக்காங்க. புதுச்சேரி காவல்துறையும் அரசாங்கமும் எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப சிறப்பான முடிவுங்க. இவங்களுக்கு ரோட் ஷோ கொடுக்கக்கூடாது. ஏன்னா பாண்டிச்சேரியில் ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அகலமெல்லாம் இருக்காது. கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் அவ்வளோ பெரிய இடம் கொடுத்துமே அத்தனை பேரை சாகடிச்சிட்டானுங்க. இதில் பாண்டிச்சேரியிலலாம் வைங்களேன், அவ்வளோதான். இதுவரை சரக்கு போட்டுட்டு எத்தனை பேர் வருவானுங்கன்னு தெரியாது. என்ன சொன்னாலும் இவனுங்க குழந்தைங்களை கூட்டிட்டு தான் வருவானுங்க. பெண்கள் வருவாங்க, பெண்களில் கர்ப்பிணி பெண்கள் வருவாங்க, அதுதான் இருக்கிறதுலே கொடுக்கும். அப்புறம் முதியவர்கள் வருவாங்க. வந்து இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொன்னால் பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. இவனுங்களுக்கு அனுமதி கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் கொடுக்காம இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நடு ரோட்டில் நிற்கட்டும். அங்கே அனுமதி தராமல் இருக்கிறதுக்கு திமுகவை பேசிக்கிட்டு இருக்கானுங்க. திமுகவும் பிஜேபி ஒன்று நமக்கு அனுமதி தராமல் மறுக்கிறாங்க பாரு, நமக்கு வாயில மண்ணுன்னு வச்சுட்டு இருக்கானுங்க. ஆக மொத்தம் திமுக வந்து கடிச்சு வைக்காம இவனுங்களுக்கு வந்து தூக்கமே வராது. அங்க அனுமதி தரலன்னா இவனுக்கு திமுக வந்து கடிச்சு வைக்கிறானுங்க. நம்ம தலைவர் அப்பவே சொன்னாரு தெரியுமா, பாசிசமும் பாயாசமும் ஒண்ணு அப்படின்னு. அது இப்ப இவங்க நிரூபிச்சுட்டாங்க பாருங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக மொத்தம் இவனுங்களுடைய தப்பை இவனுங்க என்னைக்குமே உணரவும் மாட்டானுங்க, ஒத்துக்கவும் மாட்டானுங்க போல இருக்கு. இவனுங்களெல்லாம் பார்த்தா பொதுமக்களுக்கே வந்து ஐயோ இவனுங்களா வேண்டாம், காட்டு மிராண்டிகள் இவனுங்கெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டு பக்கம் நம்ம வீட்டு தெரு சைடு கூட இவனுங்க வராம இருக்கிறது, பக்கத்துல கூட இவனும் இல்லாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க. பொதுமக்களுக்கே இவனுங்களை பார்த்து இவ்வளவு அச்சம் இருக்கிறப்போ, இவனுங்க கிட்ட ஏதாவது அணுகணும்னு சொன்னா ரொம்ப பார்த்து அணுகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ, அரசாங்கமோ காவல்துறையோ என்ன ஈஸியா நடந்துப்பாங்களா? பல விஷயங்கள் யோசிச்சுதான் முடிவு பண்ணுவாங்க.
இது ஒன்றும் தமிழ்நாடு கிடையாது, பாண்டிச்சேரியில் அப்போ எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்றதை யோசிச்சு பார்த்துக்கணும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அனுமதி மறுத்தா இந்நேரத்துக்கு ரோட்டில் கடந்து உருண்டு பேரண்டு அழுதுருப்பானுங்க. வேற வழி இல்லாமல் சரி போய் தொலைன்னு எதையாவது வந்து பெர்மிஷனை கொடுத்து விட்டா அங்கே போய் 40 பேரை கொண்டு விட்டுறது. தமிழ்நாட்டில் நடந்தது மாதிரி பாண்டிச்சேரியில் நடந்துச்சுன்னு சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து பெருந்தன்மையாக இருந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரேடியாக கைது பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன கத்தி கூப்பாடுபட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதுங்களா? பாண்டிச்சேரியில் இவங்க என்ன முக்கியம் முடங்கினாலும் ரோட் ஷோ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக இருக்காருன்றதை நம்ம இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இவங்க போர்ட்ரே பண்ணுறது என்ன பாருங்க, மக்கள் விரோத ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, மன்னர் ஆட்சி, இப்படி எல்லா பழியையும் தூக்கி திமுக மேலே போடுவாங்க. இந்த வார்த்தையெல்லாம் இப்போ பேசலாம்ல, இப்போ தானே நடக்குது. ஆக்சுவலாக அனுமதி மறுத்துட்டாங்க. காவல்துறை நிபந்தனை போட்டதுக்கே வந்து அழுது ஒப்பாரி வச்சாங்க, இப்போ அனுமதியே மறுத்துருக்காங்க. அப்போ இப்போ பேசலாம்ல, இப்போ பேச மாட்டார். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்களே. பாஜகவுடைய கூட்டாளிகள் அப்படின்னு வரப்போ வேற மாதிரி டீல் பண்றாரு. திமுக அப்படின்னு வரப்போ மட்டும் அவருக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி உள்ளார அப்படியே கொதிக்குது எல்லாம். நல்லா இந்த தஞ்சாவூர் பொம்மையை திருக்கி விட்டா கடந்து ஆடும் பாருங்க, அந்த மாதிரி நல்லா டைட்டா திருக்கி விட்டுருக்காங்க. கடந்து ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்டம் எல்லாம் ஒரு நாள் அடங்கும். எப்படி அந்த பொம்மை வந்துட்டு அந்த திருக்கி விட்டது வந்து நார்மலாகி நிற்கிற வரைக்கும் அந்த பொம்மை ஆடிக்கிட்டு இருக்குமோ, அந்த மாதிரி இந்த பொம்மையும் அந்த மாதிரி தான், புரியுதுங்களா? ஒரு நாள் இந்த ஆட்டம் எல்லாம் நிற்கதான் போகிறது. இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.